47ஆம் ஹிஜ்ரி விடைபெற்று 1448ஆம் ஹிஜ்ரியின் துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டறிக்கை என்பது ஹிஜ்ரியை கொண்டு துவங்கலாம் என்று உமர் ரலியல்லாஹுடைய ஒரு ஆலோசனையின் பேரிலே, முடிவின் பேரிலே ஹிஜ்ரத்தை துவக்க ஆண்டாக துவங்கி அல்லாஹுடைய கிருபையால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட அந்த வரலாறு நிகழ்ந்து 1448 ஆண்டுகளாக ஆகியிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டே வரலாறு தான். அது நபிகள் நாயகத்துடைய வரலாறாக இருந்தாலும் சரி ரெண்டாக பிரிக்கலாம். அடுத்து குர்ஆனையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மக்காவுக்கு முன்பு, பிறகு இரண்டாவது மக்காவுக்கு பின்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறும் ரெண்டாக பிரிக்கப்படும். ஒன்று மதினாவுக்கு செல்வதற்கு முன்பு, ஹிஜ்ரத்துக்கு முன்பு உள்ள 10 ஆண்டு வாழ்க்கை. இன்னொன்று மதினாவுக்கு சென்றதற்கு பிறகு உண்டான 13 ஆண்டு வாழ்க்கை. அதே போன்று குர்ஆனையும் நாம் ரெண்டாக பிரித்தால் மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்கள், அதுதான் மக்கியா. ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு மக்கியா என்றும், ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றதற்கு பிறகு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் மதனியா என்று சொல்லப்படும். இந்த மக்காவில் இருந்த அந்த 10 ஆண்டுகள் இருக்கின்றதே, அந்த 10 ஆண்டுகளில் நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜகாத்து கடமையாக்கப்படவில்லை, ஹஜ்ஜி கடமையாக்கப்படவில்லை. இந்த கடமைகள் எல்லாம் மதினாவுக்கு சென்றதற்கு பிறகுதான் கடமையாக்கப்பட்டது. மக்காவிலே இருந்த 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான், அதாவது மதினாவுக்கு செல்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாகத்தான் தொழுகை கூட கடமையாக்கப்பட்டது. அப்போது மக்காவில் 10 வருடம், மதினாவிலே 13 வருடம். அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 வயது நுபுவத்து பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்திய முழு வருடம் என்பது 23 வருடங்கள். அந்த 23 வருடங்களில் 10 வருடம் மக்கா வாழ்க்கை, 13 வருடம் மதினா வாழ்க்கை. 10 வருடம் மக்கா வாழ்க்கை, 13 வருடம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை. குர்ஆனும் அப்படித்தான் இரண்டாக பிரிக்கப்பட்டால் மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக இறக்கப்பட்ட அத்தியாயங்கள், ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். இப்போது நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, குர்பானி இது போன்ற அமல்கள் எல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பே மக்காவில் எதுவுமே கடமையாக்கப்படலை. 10 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க. 9வது வருஷத்தில் தான் மேராஜுக்கு அழைக்கப்பட்டு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அப்படி என்றால் கடமை ஆக்கப்படுவதற்கு முன்பு மக்காவில் மட்டுமே 86 அத்தியாயங்கள் இறங்கியிருக்கிறது. குர்ஆனில் மொத்தம் 114 அத்தியாயங்கள். அதில் மக்காவில், அதாவது குறிப்பாக நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இந்த கடமைகள் எல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு, அமலாக்கப்படுவதற்கு முன்பு மக்காவில் 86 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. மதினாவுக்கு சென்றதற்கு பிறகு 28 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெரும்பாலும் மக்காவில் இருந்த அந்த 10 வருஷம்தான் 86 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நிறைய சூறாக்கள், 75க்கும் மேற்பட்ட சதவீதத்தினுடைய ஆயத்துகள் மக்காவிலும் 25% மட்டும்தான் மதீனாவிலே இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 25% மட்டுமே குறைவாக இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் தான் நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற கடமைகள் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மக்காவில் 86 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டதே. அந்த 86 அத்தியாயங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நோன்பை சொல்லிக் கொடுத்த அத்தியாயங்களையும் தாண்டி, ஜகாத்து சொல்லிக் கொடுத்த அத்தியாய விளக்கங்களையும் தாண்டி, ஹஜ்ஜி, உம்ரா போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததையும் தாண்டி, குர்பானி போன்ற மற்ற அமல்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்ததையும் தாண்டி 86 திருவசனங்கள், திரு அத்தியாயங்கள் எல்லாம் 10 வருஷம் மக்காவில் இறக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த 86 அத்தியாயங்கள் இந்த சஹாபாக்களையும் இந்த சமூகத்தையும் எப்படி உருவாக்கி எடுத்தது என்பதை நாம் இந்த ஹிஜ்ரியினுடைய துவக்கத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 10 ஆண்டுகள் அல்லாஹ் சஹாபாக்களை எவ்வாறு வார்த்தை எடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை திறன்பட இந்த 10 ஆண்டுகள் மக்காவிலே சுமார் 86 அத்தியாயங்கள், குர்ஆனிலே 3/4 பாகங்களுடைய அத்தியாயங்களை கொண்டு இந்த சஹாபாக்களை வழிநடத்தினார்கள் என்று சொன்னால், முதல் புரட்சி கல்வியற்ற அந்த சமூகத்தை கல்வி மான்களாக உருவாக்கினார்கள். 2வது ஒழுக்கமில்லாத அந்த சமூகத்தை ஒழுக்கத்தின் பக்கம் முன்னேற்றம் செய்தார்கள். மக்காவில் தான் ஒழுக்கம் சார்ந்த அத்தியாயங்கள் நிறைய இறங்கியது. மதுபானங்கள் ஹராமாக்கப்பட்டது, சூதாட்டங்கள் ஹராமாக்கப்பட்டது போன்ற அத்தியாயங்கள், ஆயத்துகள் எல்லாம் மக்காவிலே இறங்கியது. அப்படி என்றால் ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றத்தை, ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை பற்றி குர்ஆன் மக்காவிலே சொல்லிக் கொடுத்தது. கல்வி சார்ந்த புரட்சியை மக்காவிலே ஏற்படுத்தியது அருள்மறை. ஆளுமைகளை உருவாக்கியது. இந்த 10 வருடம் மக்காவினுடைய இந்த காலகட்டத்தில் ஜகாத்து, நோன்பு போன்ற இதர கடமைகளுடைய வழிகாட்டுதலை தாண்டி 86 அத்தியாயங்கள், 114 சூறாவில் 86 சூறாக்கள் மக்காவிலே சஹாபாக்களை வழிநடத்தியது என்று சொன்னால்,
இந்த 86 அத்தியாயங்களும் கல்வி சார்ந்த முன்னேற்றம், ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றம், ஆளுமை சார்ந்த முன்னேற்றம், அதையும் தாண்டி நேற்று பெய்த மழைக்கு இன்றைய முளைத்த காளான்களை போன்று நீங்கள் இருக்கக்கூடாது. 10 ஆண்டுகளிலே எப்படிப்பட்ட உருவாக்கத்தை இந்த ஹிஜ்ரத் உருவாக்கியது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் ஆளுமைகளை இந்த சமூகம் உருவாக்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தினுடைய 3/4 பாகம் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசராக திகழ்ந்தார்கள். இன்று வரை அரசியல் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் உமருடைய வாழ்வியலை நீங்கள் படித்து பாருங்கள், உமர் செய்த அந்த ஆட்சி திறன்களை எல்லாம் நீங்கள் படித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இன்று வரை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் படிப்பறிவு இல்லாதவன், என்னுடைய தந்தை எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆடை ஒட்டகத்தை மேய்த்து வர சொல்லுவார். நான் ஆட்டை காலையில் மேய்த்து செல்லும் பொழுது திரும்ப கொண்டு வரும் பொழுது ஓரிரு ஆடுகளை நான் தவறவிட்டுத்தான் வருவேன். எனக்கு எண்ணுவதற்கு கூட தெரியாது, கவுண்டிங்கு கூட எனக்கு தெரியாது, 1 2ன்னு என்றமல்ல, இது கூட எனக்கு தெரியாது. அப்படி 1 2 3 என்று என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆட்டினுடைய எண்ணிக்கையை கூட என்னால் எண்ணி அதை கொண்டு வந்து மேய்த்து விட்டு திரும்ப அடைக்க முடியாத என்னை என்னுடைய தந்தை சொல்லுவார், உமரே, உனக்கு இனி ஆடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லை என்று என்னுடைய தந்தை என்னை திட்டிருக்கின்றார். இன்று கூட யாரேனும் ஒரு தவறுகள் செய்துவிட்டால், என்னடா ஆடு மேய்க்கிறது தான் நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு வரல, மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா நீ எல்லாம் போய் ஆடு மேய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதரை உதாரணம் காட்டுவது என்பது ஆடு மேய்க்க கூட உனக்கு தகுதி இல்லையான்னு சொல்கிற மாதிரி. அப்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை என்னை திட்டும்போது ஆடு மேய்ப்பதற்கு கூட நீ லாய்க்கு இல்லை என்று திட்டுவார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து உலகத்தினுடைய 75 பாகம் உலக நாடுகள் எல்லாம் என்னுடைய ஆளுமையின் கீழ் இன்று செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் எனக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஆடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லை என்ற இந்த உமரை அருள்மறை திருவசனமும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையும் எப்படிப்பட்டவர்களாக மாற்றியது என்று சொன்னால், படிப்பறிவில்லாத இந்த உமரை கூட ஆட்சி பீடத்தின் உச்சத்தில் அமரச் செய்து அந்த ஆட்சியை பற்றி உலகம் அழியும் வரை பேசக்கூடிய மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த உமர் சொல்கின்றார், என்னை இந்த மாற்றத்திற்கு உண்டான காரணம் அருள்மறையினுடைய போதனையும் மாநபி அவர்களுடைய போதனையும் தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் எல்லா விதமான ஆட்சி அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் எப்படியெல்லாம் மக்களுடைய நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற உருவாக்கத்தை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் ஆண்டு அறிக்கை இது போன்று ஹிஜ்ரி 1 2 3 என்று இல்லை. பெருமானாருடைய காலகட்டத்திலும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலும் சரி, ஒரு ஆண்டை அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆண்டிலே நடைபெற்ற ஏதேனும் முக்கிய செய்திகளை வைத்துத்தான் சொல்வார்கள். இப்படித்தான் அந்த கேலண்டர்களுடைய அமைப்புகள் எல்லாம் இருந்தது. உதாரணமாக நம்முடைய காலத்தில் சொல்ல போனால் சுனாமி நடந்த ஆண்டை சுனாமி ஆண்டு என்றும், கஜா புயல் நடந்த ஆண்டை கஜா புயல் என்றும், அந்த ஆண்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவோ அதை சுட்டிக்காட்டித்தான் ஒவ்வொரு வருடத்தையும் அவர்கள் சுனாமி ஆண்டு, கஜா புயல் ஆண்டு என்பதை போன்று ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்பதெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆண்டினுடைய அறிமுகத்தையும் அந்த ஆண்டை குறித்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஆண்டிலே நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வுகளை வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படித்தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியினுடைய அந்த கட்டமைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டறிக்கை, பென்ஷன் திட்டம், பாஸ்போர்ட் விசா திட்டம், உளவுத்துறைக்கான அமுலாக்கத்துறை திட்டம், உளவுத்துறை திட்டம், வருவாய்த்துறை திட்டம், நீதித்துறை திட்டம், விவசாயிகளுக்குண்டான மானியம் கொடுக்கக்கூடிய திட்டம் எல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பென்ஷன் திட்டம், முதல்ல பென்ஷன் திட்டம், ஓய்வு ஊதியம் என்ற திட்டத்தை பெற்றவர்கள் பத்ரு சஹாபாக்கள். பத்ரு காலத்திலே ஈடுபட்டு இந்த மார்க்கத்தினுடைய ஆரம்ப பிரஜைகளாக 313 சஹாபாக்கள் அந்த பத்ரு என்ற அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு நிறைய ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வயோதிக பத்ரீன்களுக்கெல்லாம் பத்ரு பென்ஷன் திட்டம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து இஸ்லாத்தினுடைய மூத்த குடிமகன்களாக இருக்கக்கூடிய பத்ரீன்கள்
அவர்களுக்காக பென்ஷன் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். வயோதிக காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்த அந்த பத்ரீன்கள் எல்லாம் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது என்று கவர்மெண்ட்டுடைய அந்த பைத்துல் மால் நிதியிலிருந்து பத்ர் சஹாபாக்களுக்கு உண்டான பத்ர் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் எல்லாம் சிறு இளம் வயதிலேயே விதவைகளாக இருந்ததா காரணத்தினால் விதவை திட்டம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பாஸ்போர்ட் திட்டம், விசா திட்டம், உளவுத்துறை சம்பந்தப்பட்ட திட்டம், அமலாக்கத்துறை திட்டம், வருவாய் சம்பந்தப்பட்ட திட்டம், நீதி சம்பந்தப்பட்ட இது போன்ற விஷயங்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே செயல்படுத்தப்படுகிறது. அப்படித்தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கடிதம் வருகிறது, போஸ்டல் கடிதத்தினுடைய திட்டம். ஆங்காங்கே போஸ்ட் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய கடித போக்குவரத்து இருக்கின்றது. இந்த கடித போக்குவரத்து போஸ்டல் திட்டத்தை கூட உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தினார்கள். அப்படி பறந்து விரிந்த உமருடைய ஆட்சி காலத்திலே ஒரு கடிதம் வருகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அவர் ஒரு தேசத்தினுடைய ஒரு ஆளுநராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு ஆட்சியாளராக அங்கே இருக்கிறார். அவர் அந்த தேசத்தினுடைய பிரச்சனையை பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் சற்று தாமதமாக வந்தது. அவர் எழுதிய கடிதம் மாதத்தை மட்டுமே குறிப்பிட்டிருந்தது, எந்த வருடம் என்று குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் வருட குறிப்பு என்பது அதுவரை இல்லை. பொதுவாக ரமலான் மாதத்திலே நடைபெற்றது, ஷாபான் மாதத்தில் நடைபெற்றது என்ற ஒரு குறிப்பு மட்டும், மாத குறிப்பு மட்டும், தேதி குறிப்பு மட்டும் வரும். தேதியும் மாதத்தையும் வைத்து ஆண்டை குறிப்பிடாமல் அதுவரை செயல்பட்டிருந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கேலண்டர் அப்பொழுதுதான் வருட குறிப்பையும் அதை உருவாக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு அழைத்து இஸ்லாத்திற்கென்று ஒரு கேலண்டர், வருட அறிக்கை ஏற்படுத்த வேண்டும், அது எவ்வாறு அதை அமைக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்த போது நிறைய சஹாபாக்கள் நபிகள் நாயகம் இந்த சமூகத்திற்கு பிறந்ததற்கு பிறகுதான் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது, எனவே பெருமானாருடைய பிறப்பு மீலாதை கொண்டு ஆண்டை துவங்கலாம் என்று சில சஹாபாக்கள் சொன்னார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் பெருமானார் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதிலிருந்து நாம் இந்த ஆண்டை துவங்கலாம் என்று சொன்னார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் மக்கா வெற்றி அடைந்ததை, ஃபதஹ் மக்காவை கொண்டு ஆண்டை துவங்கலாம் என்று சொன்னார்கள். இப்படியாக பல கருத்துக்கள் வரவேற்கப்பட்ட போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம். சுதந்திரம் இல்லாமல், அல்லாஹு அக்பர் என்றும் முழங்க முடியாமல், தொழுகையை பகிரங்கமாக தொழ முடியாமல், குர்ஆனை பகிரங்கமாக ஓத முடியாமல், 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் மட்டும் இந்த மார்க்க போதனையை காஃபிர்களுக்கு அஞ்சி, முஷ்ரிக்கீன்களுக்கு அஞ்சி மக்காவிலே பயந்து வாழ்ந்த காலத்தை தாண்டி மதினாவிற்கு எப்பொழுது சென்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. எனவே ஹிஜ்ரத் என்பது ஃபர்க் பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து கொடுத்தது. எனவே ஹிஜ்ரத்தை நாம் ஆண்டு அறிக்கையாக துவங்கலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே நிறைய சஹாபாக்களும் ஆம், நுபுவத்தை விட, மீலாதை விட, ஃபதஹை மக்காவை விட ஹிஜ்ரத்து தான் நம்முடைய சமூகத்தினுடைய மேம்பாட்டையும் நம்முடைய சமூகத்தினுடைய சுதந்திரத்தையும் முடிவு செய்யப்பட்ட பொற்காலம், எனவே ஹிஜ்ரத்தை கொண்டு துவங்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் தான் ஹிஜ்ரி 1, 2 என்று ஹிஜ்ரத் செய்யப்பட்ட அந்த காலம் கிபி 622 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பே நிறைய சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பிவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் பாதுகாப்பாக சென்றதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல் ஏற்பட்ட போது பெருமானார் அவர்கள் பயணப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எப்படி செல்ல வேண்டும்? மக்காவிலே சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், வியாபாரங்கள், சொந்த வீடுகள் எல்லாவற்றையும் விட்டு சஹாபாக்கள் சென்றார்கள். வமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்லி முராகமன் கஸீரன் வஸஅ, இறைவனுக்காக உங்களுடைய பூமியை நீங்கள் விட்டு, உங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் செல்லுங்கள், விசாலமான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையையும் அல்லாஹ் தருவான் என்று அருள்மறையுடைய ஒற்றை நம்பிக்கையின் பேரிலே சஹாபாக்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள், தன்னுடைய வியாபாரங்கள், மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுக்காக பெருமானார் அவர்களோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வளமான வாழ்க்கையை கொடுத்தான். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 10 வருஷம் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், பெருமானார் அவர்கள்
திறனை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படி என்பதை அல்லாஹ் தஆலா 10 வருஷம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்கு அதில் தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம். படிப்புல மற்ற அமல்கள் ரீதியாக நாம முன்னேறினாலும் இளம் வயது வாலிபர்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்பது, திறனை வளர்த்துக் கொள்வது என்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அப்படித்தான் வாலிப சஹாபாக்களிடம் தன்னுடைய சொத்துக்களை விட்டு அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு சென்றார்கள். சென்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தொழில் அதிபர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றினான். அவர்களை அரசியல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜனாதிபதிகளாக, நீதிபதிகளாக அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். இளைஞர்களை உருவாக்கினார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே சில ஜாமான்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இரு கைகளிலும் ஒட்டகத்திலும் சில வியாபார சரக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்காவினுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தார்கள். அப்படி மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தபோது அங்கிருந்த அன்சாரிகள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்க தயாராக இருந்தும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசிகள் செய்யக்கூடிய உதவியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கு வியாபார திறன் இருக்கிறது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ல நான் ரொம்ப திறமையானவனாக இருக்கின்றேன், எனக்கு பஜாரை மட்டும் காட்டுங்கள் என்று சொல்ல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த வியாபார சரக்குகளை பிளாட்ஃபார்ம் கடையில் செய்து எடுத்து வியாபாரத்தை துவங்கினார்கள். அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்தான் தெரியுமா? அவர்கள் தங்க உருக்கு ஆலையை வைத்த மிகப்பெரிய பில்லியனராக அல்லாஹ் தஆலா கரோட்பதியாக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். கையில் கொண்டு வந்த சில பொருட்களை மட்டும் வைத்து மதீனாவிலே ஒரு ஓரஞ்சாரமான வீதியிலே தன்னுடைய பொருட்களை விற்க வைத்த ஒரு சாதாரண வியாபாரி தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள். மக்காவிலே சொத்துக்களை விட்டு வந்துவிட்டோம் என்ற கவலை துளியும் கூட இல்லை. எனக்கு வியாபார திறமை இருக்கின்றது, அல்லாவும் ஹிஜ்ரத் செஞ்சு போங்கன்னு சொன்னான். அந்த அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான் என்ற ஒரே நம்பிக்கை தன்னம்பிக்கை. அல்லாஹ் கொடுத்த நம்பிக்கை, அவருக்கு இருந்த அந்த தன்னம்பிக்கை அல்லாஹ் தஆலா அவரை மிகப்பெரிய செல்வந்தராக உருவாக்கினான் என்ற வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நிறைய கட்டமைப்புகளை அவர்கள் கட்டமைத்தார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார்கள், ஒரு வாகனத்தை வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு அந்த ஒட்டகத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, வாங்கிவிட்டு அந்த ஒட்டகத்தில் பயணத்தை மேற்கொண்டும் பொழுது சில தூரம் சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகம் நொண்ட ஆரம்பித்து விட்டது. ஒரு கால் அதற்கு பலகீனமாக இருக்கிறது. இப்போ தான் அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய நேரத்திலேயே இந்த ஒட்டகத்தினுடைய கால் பலகீனமாக இருக்கிறது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அந்த வியாபார இடத்திலே சென்று, உன்னுடைய ஒட்டகம் என்னப்பா ஒட்டகம், இவ்வளவு காசை கொடுத்து வாங்கிட்டு போனால் போற வழியிலேயே அது நொண்ட ஆரம்பித்து விட்டது, எனவே இந்த ஒட்டகத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எனக்கு காசை கொடுன்னு யார் ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் அவர்கள் அந்த வியாபாரி இடத்திலே சென்று சொல்ல, வியாபாரி ஒரே வார்த்தை சொன்னார், வாங்கும் பொழுது இந்த கால் பலகீனமாக இல்லை, வாங்கும் பொழுது நல்ல திரகாத்திரமாக தானே வாங்கிட்டு போனீங்க, பார்த்து வாங்கிட்டு போனீங்களே. அவங்க ஒரு சைனா வியாபாரியாக இருந்திருப்பான் போல தெரியுது, ஒரு சைனா ப்ராடக்டாக இருந்திருக்கும். இந்த காலத்தில் சொல்ல போனால் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டா நோ வேரண்டி நோ கேரண்டி. இந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க அமீருல் மோமினின் ஜனாதிபதி தான், ஆனால் இது சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரம் என்பது நிச்சயமாக ஒரு ஏமாற்று தந்திரம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதிபதியை நியமித்து இதற்குண்டான பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், நிச்சயமாக இவர் ஏமாத்திட்டாரு, இந்த ஒட்டகத்தை நான் வாங்கி கொஞ்ச தூரம் போகும்போதே இந்த ஒட்டகம் கால் நொண்ட ஆரம்பித்து விட்டது, எனவே அந்த ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு நான் கொடுத்த காசை அவர் ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்று இது நீதிபதி இடத்திலே செல்கிறது. யார் அந்த நீதிபதி? ஜுரை என்ற இளம் வயது ஒரு நீதிபதி இடத்திலே செல்கிறது. ஜுரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஜுரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வியாபாரி இடத்திலே கேட்டார்கள், உமருக்கு நீங்கள் எவ்வாறு அந்த ஒட்டகத்தை விற்றீர்கள்? அந்த வியாபாரி ஒரே வார்த்தை சொன்னார், நான் கொடுக்கும் பொழுது அந்த ஒட்டகம் சரியாகத்தானே இருந்தது, எனவே உமர் வாங்கியதற்கு பிறகுதான் அந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எனவே
என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்ல, ஜுரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே, வாங்கும் பொழுது நீ சரியாக கவனிக்காமல் வாழ்ந்தது உன்னுடைய தவறு. எனவே வாங்கும் பொழுது எந்த தரத்தோடு கொடுத்தாரோ அந்த தரத்திற்குண்டான காசைத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று அமீருல் முஃமினீனுக்கு எதிராக அந்த தீர்ப்பை ஜுரை என்ற இளைஞர் தீர்ப்பளிக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றவாளி கூண்டிலிருந்து இறங்கியதற்கு பிறகு, ஜுரை, நான் யார் என்று தெரிந்தும் இந்த தீர்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? நன்றாக தெரியும், உலகத்தில் 3/4 பாகம் ஆட்சி செய்யக்கூடிய அமீருல் முஃமினீன் தான் நீங்கள் என்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜுரை அவர்களை தட்டி கொடுத்து கூஃபா தேசத்தினுடைய சீஃப் ஜட்ஜாக, சிறப்பான காவியாக அவர்கள் நியமிக்கின்றார்கள். உன்னிடத்தில் நேர்மை உண்டு, உன்னிடத்தில் பாகுபாடு இல்லாமல் ஒரு அமீருல் முஃமினீனுக்கு சாதகமாக பாதகமாக இருந்தாலும் சொல்லக்கூடிய தீர்ப்பு இறைவனுக்கு பயந்த தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இறைவனுக்கு பயந்த உன்னுடைய நேர்மையான தீர்ப்பை கருதி கூஃபாவினுடைய சீஃப் ஜட்ஜாக, காலியாக ஜுரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். ஜுரை என்ற அந்த வாலிப சஹாபி நீதிபதியாக உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரை சிறந்த காலியாக ஈராக்கினுடைய கூஃபாவிலே விளங்கியதாக வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இப்படியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைத்து கொடுத்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சி என்பது குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுத்த ஆட்சி என்பது இப்படி சிறப்பான முறையில் அமைந்த காரணத்தினால்தான் இந்திய தேசத்திலே மூத்த ஆட்சியாளர்கள் என்று சொல்லப்பட்ட மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் உமருடைய ஆட்சியை இந்த தேசத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆங்காங்கே சுதந்திரம் இந்தியா பெற்றதற்கு பிறகு ஒரு பக்கம் காந்தியடிகள் சொல்கிறார், உமருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி இந்தியாவில் வர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து சொல்லிக் கொடுக்கின்றார், இந்த தேசத்தினுடைய இந்திய அமைப்பு சட்டத்தை நான் வரைவுபடுத்தி இந்த இந்திய தேசத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். என்றாலும் இந்த இந்திய தேசம் என்பது உமரை போன்ற ஆட்சியாளர்கள் இந்த இந்திய தேசத்தில் வர வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இது நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் காந்தி என்று காந்தியடிகள் உமரை புகழ்கிறார், உமரை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கின்றார். இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அவர்களும் உமரை சொல்கின்றார். ஏன் இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து மதத்தை சார்ந்த தலைவர்களை உதாரணம் கொடுப்பதற்கு இந்த தேசத்திலே நாடாளுமன்றத்திலே சொல்வதற்கு ஒரு தலைவரும் இல்லையா என்று ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் கேட்கப்பட்ட போது, யாரு பார்த்தாலும் உமருடைய ஆட்சி கொண்டு வரணும், வெள்ளை நிறத்திலிருந்து வாங்கப்பட்ட இந்த சுதந்திரம் கொள்ளை நிறத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஒரு பக்கம் ஒரு முழக்கம், இன்னொரு பக்கம் இந்த தேசத்துடைய ஆட்சியாளர்கள் உமரை போன்று ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அங்கே காந்தியடிகள் சொல்கின்றார், இங்கே அம்பேத்கர் சொல்கின்றார், பெரும் பெரும் இந்த தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் உமரை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணம், அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றையும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து படித்திருக்கின்றார்கள். இதை வைத்துத்தான் தன்னுடைய அனுபவத்திலே இந்த தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்படி நேர்மையாக இருந்ததோ, உமர் அவர்கள் பென்ஷன் திட்டத்தை அறிவித்தார்கள், பாஸ்போர்ட் திட்டத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள், விசா திட்டத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள், உளவுத்துறை என்ற அந்த உளவுத்துறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற வருவாய்த்துறை, நீதித்துறை என்று உமர் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட அந்த நேர்மையான ஆட்சி என்பது இந்திய தேசத்தில் வர வேண்டும் என்று நாடாளுமன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, எதிர்க்கட்சியினர் அப்பவே இருந்த சிலர்கள், ஏன் இஸ்லாமிய தலைவர்களை தாண்டி இந்து மதத்தில் ஒரு தலைவரும் இல்லையா, அவர்களை உதாரணம் காட்ட முடியாதா என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது இருந்த ஜவஹர்லால் நேரு சொன்னார், அரசியல் என்பது மதம் சார்ந்தது அல்ல, அது மனிதாபிமானம் சார்ந்தது, மனித நேயம் சார்ந்தது. உமருக்கு அடுத்து ஒரு ஆட்சியாளரை ஒரு தேசத்திற்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக மக்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால், நேரு சொன்னார், காந்திக்கு, அதாவது உமருக்கு அடுத்து உசைன், கர்பலா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வேன் என்று நேரு நாடாளுமன்றத்திலே சொல்கின்றார். ஒரு பக்கம் உமருடைய ஆட்சி, அந்த மனிதநேயம், அவர் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்புண்டான சிறப்புகளை இந்திய தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். அவருக்கு அடுத்து ஒருத்தரை நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மதம் சார்ந்து பார்க்காதீர்கள், மனிதம் சார்ந்து பாருங்கள், அப்பொழுதுதான் ஒரு தேசத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியும் என்ற அந்த விவாதம் என்பது நாடாளுமன்றத்திலே இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகே பேசப்பட்டது. அப்படி பேசும் பொழுது நேரு சொன்னார், நீங்கள் உமருக்கு அடுத்து ஒரு தலைவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக தலைவராக, ஒரு ஜனநாயக போராளியாக, ஒரு தேசத்துடைய சுதந்திர போராட்ட தியாகியாக
ஒருவரை இந்த உலகத்தில் உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் கர்பலாவிலே களம் கண்ட சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நேரு சொன்ன வார்த்தை சரித்திர வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய தேசத்துடைய நாடாளுமன்றத்திலே கூஃபாவிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கர்பலா என்ற சுதந்திர போராட்டம். நேரு சொன்ன வார்த்தை, the Hussein is not only a hero of Muslim. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர் கதாநாயகர் அல்ல. the Hussein is not only a hero of Iraq. ஹுசைன் அவர்கள் ஈராக் மக்களுக்கு மட்டும் அவர் கதாநாயகர் அல்ல. the Hussein ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூனிவர்சல் ஹீரோ. அவர் உலகமெல்லும் போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகர் என்று கர்பலாவுடைய நிகழ்வுகளையும் அதனுடைய வரலாற்றையும் ஆய்வு செய்த அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த தலைவர்களை போற்றி நாடாளுமன்றத்திலே பேசி இந்த தேசத்துடைய மூத்த ஆளுமைகள் எல்லாம் உமரை பற்றியும் ஹுசைன் ரலியல்லாஹு பற்றியும் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னோடிகள். ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் இந்த உமருடைய வரலாற்றை பற்றியும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் இல்லாமல் சிலர்கள் ஆட்சியாளர்களாக வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் திறன்பட தேசத்தினுடைய சட்டங்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய பெண்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய வளங்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாத்து இந்த தேசத்தை மாநிலத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் வெகுஜன மக்கள் எல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மின்சாரம் சரியாக வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 150 பாலியல் வழக்குகள் சிறுமிகளுக்கு உண்டான கொடூரங்கள் எல்லாம் ஒரு மாதத்தில் நடந்திருக்கின்றது. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஏன் முன்னாடி ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலையா? இப்படி மட்டும் சொல்லிக்கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திவிட முடியாது. ஒரு ஆட்சி என்பதை எப்படி சிறப்பாக நடத்தப்பட வேண்டும், உமருடைய ஆட்சியும் முந்தைய அனுபவசாலிகளுடைய ஆட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் வந்து கேட்கிறான், சார் நீங்க தான் போக்குவரத்து அமைச்சரா, பஸ் வரலையே, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றமே. தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சாப்பிடல. இது போன்ற தகுதியற்ற உங்களுக்கு அதாவது ஆட்சியினுடைய அனுபவம் இல்லை என்றாலும் அந்த அனுபவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று முந்தைய ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை நிறைய மூத்த தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மின்சாரம் என்பது வெறும் ஃபேன், ஏசி, லைட்டு இது இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியாதா? ஒரு 6 மாசம் பொறுக்க முடியாதா? அப்படியெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி கடந்து விட முடியாது. ஏனென்றால் இது சினிமா கிடையாது. டயலாக பேசி ஷார்ட்ஸ் ரீல்ஸை போட்டு நம்முடைய புகழை வெளியில் எடுத்து செல்வதற்கு அது வென்டிலேட்டர் சம்பந்தப்பட்டது சார். வென்டிலேட்டர் சம்பந்தப்பட்டது. எத்தனையோ பேஷண்ட்டுகள் ஆக்சிஜனுக்காக மின்சாரத்தை எதிர்பார்த்து அந்த வென்டிலேட்டர் ஆக்சிஜன்ல உயிர் வாழக்கூடிய எத்தனையோ பேஷண்ட்டுகள் இருக்கிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் முந்தைய ஆட்சியில் நடக்கலையா அப்ப நீ கேட்கிற, இப்போ வந்து கேட்கிற அப்படின்ற மாதிரி அனுபவமற்ற பதில்களை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இந்த தேசத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யாருமே பேசுறதில்ல. டெல்டா பாலைவனமாக ஆகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்டாவுடைய காவிரி ஆறு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் வந்திருக்க வேண்டும். விவசாயத்திற்கு பாசனத்திற்கான தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தேதியும் கடந்து இன்னைக்கு டெல்டா இன்னைக்கு வறண்ட பூமியாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு வர வைப்பாங்க. மேகதாது அணு கட்டிட்டான்னு சொன்னா டெல்டா பாலைவனம் சோலைவனமாக இருக்கப்படக்கூடிய இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாலைவனமாக கூடிய அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி சுருக்கமாக சொன்னால் உமருடைய ஆட்சி என்பது பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக ஆனது. உமருடைய ஆட்சி என்பது பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக மாறியது. ஆட்சி செய்ய தெரியாதவருடைய ஆட்சி என்பது சோலைவனங்கள் எல்லாம் பாலைவனங்களாக ஆகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனுபவங்களை உமருடைய ஆட்சியை பார்த்து, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கர்பலாவுடைய ஆட்சியை பார்த்து அவர்கள் படித்து ஆட்சி செய்யட்டும். வாழ்த்துக்களை நாம் எப்பொழுதும் கூறுவோம். தயவு செய்து நடக்கக்கூடிய தரிகட்டு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய குற்றவியல் சம்பவங்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கட்சி சார்ந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கட்சியை சார்ந்த இளைஞர்களே அதிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கட்சி சார்ந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துவது, எப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் தற்போது இருக்கக்கூடிய புதியதாக ஆட்சியேற்றிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் கவனத்தை கொண்டு ஒழுக்கம் சார்ந்த பயிற்சிகளை இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு 22 வயசு ஒரு வாலிப சஹாபியை கூஃபாவில நீதிபதியாக அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 22 வயசுடைய அந்த வாலிபர் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள சீரராக இருந்திருப்பார் என்பதை நம்மால் சிந்திக்க முடிகிறது. அப்போ ஒழுக்கமுள்ள வாலிபர்களை வார்த்தை எடுக்க வேண்டும். வாலிப சமூகத்தை கல்வியின் பால், திறமையின் பால் அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று உமர் போன்ற ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் தற்போது இருக்கக்கூடிய புதியதாக அனுபவம் புதியதாக பெற்ற அந்த ஆட்சியாளர்கள் எல்லா வகையிலும் சிந்தனை செய்து உமருடைய வரலாற்றை படிக்க வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படித்து ஆட்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்கள் இந்த தேசத்திலே நல்ல முறையில் ஆட்சி செய்து அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 10 என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சாம யௌமுல் ஆஷூரா, முஹர்ரமுடைய 10ஆம் நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அமர பிஸியாமிஹி, இன்னும் நோன்பு வைக்க ஏவினார்கள் என்று சொல்லப்பட்டது. யார் முஹர்ரமுடைய 10 நோன்பு வைப்பார்களோ யுகஃபிரு சனத்தல் மாலியா, ஒரு வருடம் முந்திய பாவத்திற்குண்டான பரிகாரம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹர்ரமுடைய 10 என்பது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அம்மாவை பிரிந்து சந்தித்த நாள். நூஹ் நபி அவர்கள் கப்பலிலே உலகமெங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கரை ஒதுங்கி அவர்கள் சுதந்திரம் பெற்ற நாள் முஹர்ரமுடைய 10. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் முஹர்ரமுடைய 10. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாகி ஷிஃபா பெற்ற நாள் முஹர்ரமுடைய 10. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற கொடியவனுடைய நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் முஹர்ரமுடைய 10. ஃபிரௌன் என்ற கொடும் ஆட்சியாளன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆட்சியில் இருந்து அழிக்கப்பட்ட நாள் முஹர்ரமுடைய 10. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நிறைய நபிமார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, அத்தனை சோதனைகளும் போக்கப்பட்டு அல்லாஹ் சுபிச்சத்தை தந்த நாள் முஹர்ரமுடைய 10. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஹர்ரம் என்ற இந்த சிறப்பான மாதத்தினுடைய 10 அன்று மட்டும் யூதர்களை போன்று நோன்பு வைக்காமல் 9, 10, 10, 11ஆக நமக்கு நோன்பு வைக்க சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ரமலானுக்கு முன்பதாக ஃபர்லான நோன்பாக இருந்த இந்த முஹர்ரமுடைய 10 நோன்பு ரமலான் ஃபர்லாக்கப்பட்டதற்கு பிறகு இது சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டது. இந்த ஆண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி ஆஷுராவுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய தலைப்பு கர்பலா நடந்தது என்ன என்ற சுருக்கமாக நாம் கர்பலா கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ற தலைப்பில் பேசலாம். அந்த 26ஆம் தேதி நோன்பு வைப்பது என்பது சுன்னத்து. வியாழன் வெள்ளியாக, வெள்ளி சனியாக 2 நோன்புகள் இன்ஷா அல்லாஹ் நாம் வைப்போம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறும் முஹர்ரமுடைய கர்பலாவுடைய வரலாறும் வருடா வருடம் தஞ்சை நகர ஜமாத்துல் உலமா சார்பாக பயான் நிகழ்ச்சியாக வைக்கப்படுகின்றது வழக்கம். அதன் அடிப்படையில் நாளை 20ஆம் தேதி நம்முடைய ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசல்ல மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை விரிவாக பேசுவதற்கும் கர்பலா நடந்தது என்ன என்ற வரலாற்றை பேசுவதற்கும் 2 பேச்சாளர்கள் நம்முடைய பள்ளிவாசலிலே வர இருக்கின்றார்கள். அந்த சிறப்பான நிகழ்வுகளிலே இன்ஷா அல்லாஹ் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கி முஹர்ரமுடைய இந்த துவக்க மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்வோம். இந்த ஆண்டு முழுக்க அல்லாஹு தஆலா நம்மை பரக்கத்தானவர்களாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி சுன்னத்துலாக தொழுது கொள்ளுங்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பி